ஹலோ மக்களே, நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் எங்கே வந்து கிளம்பணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். நியூ இயர்க்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அப்படின்ட்டு. அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்ல்ஸ் ஆஃப் ராகா. ரெண்டு வாசல் வந்து இருக்குது. நாங்கள் வந்து சைடில் தான் போனோம். சைடில் தான் குளமா இங்கே வந்து இருக்குது. அது வழியாக தான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளேயே நாங்கள் போனோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள வாசல். செருப்பெல்லாம் அங்கேயும் கழட்டி போட்டு வெளியெல்லாம் கொஞ்சம் குப்பையாக தான் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து பெருசாலாம் கடையெல்லாம் இல்லை. ஒரு பூக்கடை, அதுலேயும் இது குளத்துக்கு வந்து மீனுக்கு வந்து பொறி போடுறதுக்கு அந்த கடை இருந்துச்சு. அங்கே தான் விளக்கு, சூடம், பத்தி எல்லாமே அந்த 2 கடை மட்டும்தான் இங்கே வந்து இருந்தது. வெளியே இருந்த தோற்றத்தை விட கோயிலுக்குள்ள அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. அதாவது வெளியே வந்து கொஞ்சம் கிளீனா வந்து இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உள்ள வந்து அவ்வளோ கிளீனா, அவ்வளோ நீட்டா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த இடமே. இந்த கோயிலை வந்துட்டு எங்க பக்கத்துல உள்ள நெய்பர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே கூட ஒரு கோயில் வந்து இருக்கு, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நீங்க வந்து போய் பாருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாது. ஸோ அதனால வந்து சொல்லியிருந்தாங்க. நான் கூட இவங்க சொல்லும் போது ஒரு சின்ன கோயில் எதுவும் இருக்கும் போல, சரி நியூ இயர் எதுவுமே ஒரு சாமி கும்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி என் ஹஸ்பண்டையும் என்னோட பையனையும் கூட்டிட்டு போனோம். ஆனா இங்க போனப்போ பார்த்தா தான் உள்ள வந்து பிரம்மாண்டமா இருந்துச்சு. பிரம்மாண்டம் மீன்ஸ் ரொம்ப பெருசா இல்லாட்டினாலும் அந்த இடத்துக்குள்ள இவ்வளோ பெரிய கோயில் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பிரமிப்பாவே தான் எனக்கு இருந்துச்சு. அதாவது அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஏரியா தான். அந்த ஏரியாக்குள்ள இவ்வளோ பெரிய தெப்பக்குளம் வச்சு இப்படி ஒரு நிறைய சாமிகள் வச்சு இவ்வளோ ஒரு பெரிய கோயிலா வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமா தான் எனக்கு இருந்துச்சு. இத்தனை நாள் இப்போ இதை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் எங்கே போனாலுமே கொஞ்சம் லாங்காக தான் வந்து டிராவல் பண்ணியே போக வேண்டியதா இருக்கும். இது வந்து கிட்டக்க இருக்கு, எங்களுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுதான் இங்கேயே நம்ம ஓயம் போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மைண்ட் வந்து ஆயிடுச்சு. நாங்கள் போன டைமில் வந்து பிரசாதமாக சுண்டல் கொடுத்தாங்க. ஸோ சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே தான் என்னோட மகனும் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு சாமிக்குமே ஒவ்வொரு சன்னதி வந்து இருந்துச்சு. சின்ன சின்னதாக கோபுரங்கள் அமைச்சு அதை இதுகளுக்குன்னு தனித்தனியாக ஒதுக்கி இருந்தாங்க. எல்லா சாமியுமே அதோட சிலைகளை பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப அது ஒரு லட்சணமாக இருந்துச்சு. அங்கே வந்து எனக்கு 2 விஷயம் வந்து புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் எந்த ஒரு கோயிலுமே வந்து நான் பார்த்தது கிடையாது. அங்கே வந்து ஆண்டாள் சாமியை வந்து கும்பிடும் போது ராமம் போடுறதுக்கு ஏற்ற அந்த லிக்விட் வந்து கையில வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதாவது பிரசாதம் வந்து விபூதி வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த லிக்விடா கொடுக்குறாங்க. அதே போல ஆஞ்சநேயர் வந்து கும்பிடும் போது ஆஞ்சநேயருக்குன்னு உரியது அந்த பட்டர்ல இருக்கும் இல்லையா. நம்ம வந்து பொதுவாகவே சிலைகள்லேயே அந்த பட்டர் வந்து தடவி இருக்கும். அதை வந்து நம்ம பூசிலாம் வந்த நாட்கள்லாம் இருக்கு. நான் எனக்கு ஞாபகம் இருந்து அதுவே அவங்க வந்து கையில வந்து பிரசாதமா கொடுத்தாங்க விபூதிக்கெல்லாம் பதிலா. இது வந்து ரொம்பவே ஒரு புதுசா இருந்துச்சு. அதாவது எந்த சாமிக்கு என்ன உரியதோ அந்த வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுக்கும்போது அது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்து நாங்கள் பிரகாரத்தை சுற்றி வெளியே வந்துடலாம், தெப்பக்குளம் சைடு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போய் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதுவுமே பரவாயில்ல, எங்கெல்லாம் அப்பெல்லாம் போகலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தெப்பக்குளத்தில் 4 பக்கமே வந்து ஸ்டெப்ஸ் வச்சு மக்கள்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஸோ நாங்களும் பொறி வாங்கிட்டு மீன்களுக்கு வந்து போடலாம், அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். நாங்கள் சுற்றி வந்து பின்பக்கம் உள்ள தெப்பக்குளம் சைடு தான் வந்து நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். அங்கே வந்து மீன்களுக்கு வந்து பொரியை போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயும் என்னோட பையனுக்கு வந்து மீன் வந்து பொறி சாப்பிட்றதையும் மீன்களை வந்து காட்டிட்டோம். அங்கே சுற்றி இவ்வளோ பெரிய தண்ணி இருக்கிறதையும் நல்லா காட்டிட்டு அவரும் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. நாங்களும் அங்கே காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு தனி ஃபீல். அந்த ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, டே டைமில் வந்துட்டு இதை நான் பார்க்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இருட்டில் வந்து எங்களுக்கு போதுமான அளவு வெளிச்சம் இருந்தாலுமே அந்த பகலில் பார்க்குற ஒரு அழகான அற்புதமான காட்சிகள் வந்து இரவில் வந்து அவ்வளோவா தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து நான் மிஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கரெக்டாக டே டைமில் போய் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ இன்னொரு தடவை நாங்கள் வந்து போவோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு அற்புதமான இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பை.